நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 3 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரத்தை முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுடைய பலன்கள் மாறிகிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் மேஷராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சந்திரன் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து துவக்கிறாரு. கேது சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் 3 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில். புதன் செவ்வாய் ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை குருவோடைய 9ஆம் பார்வையில் இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரியன் மற்றும் சனி கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சி செவ்வாய் கிரகம் ஏப்ரல் 2 அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனோட செவ்வாய் சேரப்போகிறார். இந்த சனி சூரியன் செவ்வாய்ங்கிற ஒரு காம்பினேஷனுங்கிறது இட் இஸ் ட்ரெட்ஃபுல் காம்பினேஷன். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் சனி ஆசிட், செவ்வாய் நெருப்பு. இது ரெண்டும் கூட சூரியனும் சேரப்போகிறார். சூரியன் நெருப்போட சோர்ஸ் அது. ஸோ இது 2 நெருப்பு கிரகமும் ஒரு ஆசிட் கிரகமும். ஆசிட் கிரகம்னா உடனே அங்கே ஆசிட் கொட்டுதான்னு கேட்கக்கூடாது. அவர் இமோஷனை தூண்டி விடக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். ஸோ இந்த 3 கிரகங்கள் சேரும்பொழுது உலக அளவில் பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்கிறேன், 12ஆம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் சனி பகவானுடைய அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இயரில் இருக்கார். நமக்கு எப்படி வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பேங்க் ஆளுங்கள்லாம் லோன் கொடுக்கறதுல தாராளமாக இருப்பாங்க. அதே ஏப்ரலில் போய் பார்த்தீங்கன்னா கஞ்சூஸாக இருப்பாங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் பாட்டு வரும், அடடா பிரம்மன் கர்ணன் அடின்ட்டு. அது மாதிரி இந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ்லாம் பிப்ரவரி மார்ச்சில் கர்ணனாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போது சனி பகவான் தன்னுடைய கணக்கை முடிப்பதில் கர்ணனாக இருப்பார். அதாவது கணக்கை க்ளோஸ் பண்ணுவார். சனி செவ்வாய் சேர்க்கை. இதில் சூரியன் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டதுனால, அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சம்மந்தப்பட்டதுனால இந்த ஏப்ரல் மாதம் 14 நான் ஓப்பனாகவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன். ஏதாவது ஒரு பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் தலைவர், அரசு பதவியில் இருக்கிறவங்க, இல்லாட்டி ஒரு கார்ப்பரேட் லெவலில் இம்பார்ட்டன்ட் பர்சன், அவங்க உலக அளவில் இந்திய அளவில் இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாருமே. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுவேன். இப்போத்துலேருந்தே நம்ம இந்த ஏப்ரல் மாதம் 14 முடிகிற வரைக்கும் அனைத்து மக்களும், பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், whoever understands தமிழ், ப்ளீஸ் ட்ரை டு சாண்ட் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வா ருகமிவ பந்தனான் நிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் சாண்ட் பண்ணிட்டு வாங்க. லெட் அஸ் மேக் திஸ் மிருத்யுஞ்சய மந்த்ரா சாண்டிங் அ மாஸ் மூமெண்ட். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பாரத தேசத்திற்கு இது ஒரு டெஸ்டிங் பீரியட். பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை, பாசிட்டிவ் வர்சஸ் நெகட்டிவ், இந்த சக்திகளின் ஒரு போட்டியான நேரம் இது. அதில் பாரத தேசம் இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இன் தி பாசிட்டிவ் சைட். ஸோ அதனால் நாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்போம். மக்களும் இந்த வாரத்திலேருந்து தங்களுடைய வண்டி வாகன வகையில், ட்ராவல் பண்ணுற வகையில், ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிற வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் 29 மார்ச் 29 மதியம் 2:38 வரைக்கும் இருக்குது.
29ஆம் தேதி மத்தியானம் 2:38 சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அதனால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 29th மார்ச் மதியம் 2:38 PM இருந்து 31 மார்ச் 31/3/2026 இரவு 9:33 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மார்ச் 31ஆம் தேதி ராத்திரி 9:33 சந்திரன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் இந்த சந்திரன் வராரு. அன்றைக்கி அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் தேதி அன்றைக்கி ஏப்ரல் 3ஆம் தேதி 2ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி வருது. ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம் அதாவது 5ஆம் தேதி ஏப்ரல் 5 மாலை 5:28 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசி நண்பர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்காக அது முக்கியத்துவம் பெறுகிறது. அதை தவிர சிவ வழிபாடு செய்வது, அதாவது குறிப்பாக எந்த தெய்வத்தை, சிவன்லேயே பல தெய்வங்கள் இருக்குது, அர்த்தநாரீஸ்வரர், காசி விஸ்வநாதர்னு, நீங்கள் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். ஏகாம்பரேஸ்வரர் அதாவது காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ் கோயில் இது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். காமாட்சி அம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வரரை தரிசித்து வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் அல்லது கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை சீரமைத்து கொள்ளலாம். இனி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து வளர்வரை சந்திரனாக தன் பயணத்தை துவக்கிறாரு. உங்களுக்கு சில அனாவசிய செலவுகள், குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் வளர்வரை தானே, எப்படி எனக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டேன்னா, 12ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த வாரத்தில் சந்திரனை காட்டிலும் சூரியன் சனிக்கு பவர் ஜாஸ்தி. இதில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க ஆசிட், நெருப்பு, இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏன் வீட்டில் சமையல் செய்யக்கூடிய நபர்கள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா அது கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா இருக்கும் அது. சார் அது எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணி போய் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த வாரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நெருப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரன்ட்ட பேசினாலே அவன் வாயை திறந்தாலும், இந்த சைனீஸ் டிராகன் வாயை திறந்தால் நெருப்பு வரும். உங்களுக்கு அப்படி வரலாம். இதில் பத்தாவதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் பேர் வழியாக இருந்துட்டீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க காலி. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசையும் உடம்பையும் வைத்தியும் கூலாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியமான ஒன்று. இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பால் இனத்தவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறனால குடும்பத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. வயது முதிர்ந்தவர்கள் 45 வயசு, 50 வயசு, 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் செகண்ட் இன்னிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இது குடும்பத்தில் ஒரு பெரிய ரணகலத்தை பண்ணும். ஒரு சூறாவளியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 3 முதல் 5ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துட்ருக்கு. நண்பர்கள் மூலமாக, வழக்குகளில் வெற்றி அடைவதன் மூலமாக. அதே சமயம் சந்திரன் இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன். அந்த முதல் 2 நாட்கள் 28, 29 அந்த நாட்களில் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே எல்லாருக்குமே ஒரே பரிகாரம் தான், சிவ பரிகாரம் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர், சிவனுடைய லெஃப்ட் சைடில் நீங்கள் வலம் வரும்பொழுது லெஃப்ட் சைடில் இருப்பார். அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியில் போயிட்டு நெய் விளக்கு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் இல்லாத உங்கள் வார்த்தையால் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மௌனம் கலகநாஸ்தி, மௌனத்தை கடைபிடியுங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். வார ஆரம்பமே ஒரு குதூகலத்தோடு இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் 12இல் இருக்கார். ரகசிய ஆசைகளை நடத்தி காட்டுவதற்கான ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். உங்களுக்கு சில ரகசிய ஆசைகள் இருக்கும். சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. இளம் வயது ஆண் பெண்கள், ஒரு 10வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம், சில பசங்களுக்கு தான், எல்லாருக்குமே இருக்காது, தேவையில்லாத சில புகைபோக்கிய வெண்குழல்லாம் சாப்பிட குடிச்சு பார்க்கணுன்னு ஆசை வரும். சில பேர்த்துக்கு வந்து கட்டு அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை வரும். இதெல்லாம் இந்த மாதிரி ரகசிய ஆசைகளை நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக சற்று கவனத்துடன் இருக்கணும். வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாருன்னா, அவர் ட்ராவல் பண்ணுறாருன்னா எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். இந்த ஃபுட்போட் ட்ராவல் பண்ணுறது, ரன்னிங்கில் ஏறுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நெருப்பில் வேலை பண்ணக்கூடிய நபர், வெல்டிங் வேலை பண்ணுறவர், ஆசாரி வேலை பண்ணுறவங்க, இல்லாட்டி வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்னேஸில் வேலை பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னடா இந்த ஜோசியர் வந்து எப்போ பார் நெகட்டிவ் பேசுகிற, நான் நெகட்டிவ் பேசலை, இருக்கிறது இந்த சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரான நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்கள், சூரியன் செவ்வாய் சனி கிரகங்கள் 11இல் சேர்றாங்க. 11இல் எந்த கிரகம் வந்து நின்னாலும் சரி, நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க, கெடுதலே பண்ண மாட்டாங்க. ஆனால் யாருக்கு கெடுதல்னா, 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்றதுனால உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய லவ்வர், உங்களுடைய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான், உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு தான் இது பிரச்சனையை கொடுக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பட் என்னென்னா, உங்களுக்கு மனச்சங்கடத்தை, மனசளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 மார்ச்லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய 29 முதல் 31 அந்த நாட்களில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தி, நிலம் சார்ந்த வெற்றி செய்தி வரும். வீடே இல்லை சார், எனக்கு வாடகை வீட்டில் இருக்கேன், நான் 25 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், சார் நான் 55 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன். யார் வாங்க வேணாம்னு தடுத்தா, நீங்கள் வாங்குங்க, முயற்சி எடுக்கணும். எதுவுமே தானாக வர, இந்த சினிமாவில் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு ஜீம் பூம் பான்னு போட்டால் மந்திரம் போட்டால் வந்துடாது. சினிமாவில் வரும், அது வந்து மேஜிக் ட்ரிக் ஷாட் அது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உழைத்தால் மட்டுமே தான் வரும். நீங்கள் வந்து யாரையாவது ஏமாத்தினா கூட அதுவும் ஒரு உழைப்பு தான், அதை வந்து தப்பான உழைப்பு. ஸோ உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உழைக்கிறதுக்கு தயாராகுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து குரு பார்வையில் வர்றதுனால வார கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏப்ரல் 3 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களிடம் வாங்கி எதிர்பாலின கடனை அடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்துக்கான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி ஏற்படட்டும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம், செலவு மேலே செலவு, வார்த்தை விரயம், வாக்குவாதம், சண்டை சச்சரவு, இதெல்லாம் இருக்கே,
உங்களுக்கு நிம்மதி கிடையாதுன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல நேரம் தான் இப்போது. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், ஒரு ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மேலதிகாரி கடைசி நேரத்தில் இந்த வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளார, அதாவது ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 10 தேதிக்குள்ளார உங்கள் ஆஃபீஸை விட்டு அவர் வேலையை விட்டு போயிடுவார். மேக்ஸிமம் ஏப்ரல் 14th. ஏப்ரல் 14க்குள்ளார இவர் அந்த உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய மேலதிகாரி உங்கள் நிறுவனத்தை விட்டு வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரி சில சமயம் அவருக்கு தானாக போவார், சில சமயம் அவர் பண்ணின தவறுகளை கம்பெனி கண்டுபிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா உங்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. நல்ல ஒரு உங்களுடைய கேப்பபிலிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணுற இடத்துக்கு உங்களை மாற்றி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை செய்கிற இடம், உத்தியோக நிறுவனம் இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம், உங்களுடைய இந்த 3 இடங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வார கடைசியில் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெருத்த வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, ஒரு பெரிய மனிதர் அல்லது நிறுவனம் உங்கள் நிறுவனத்தோடு, நீங்கள் ஒரு சின்ன நிறுவனமாக இருப்பீங்க, ஒரு 10 பேர் உள்ள ஸ்டாஃபாக இருக்கும், ஏன் ஒன் மேன் ஆர்மியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி உங்களை டைப் கூப்பிடுவாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு மாதமான சேலரியை தவிர அடிஷ்னலாக கமிஷனும் தரேன் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக எடுத்துக்கோங்க. இட் இஸ் த ரைட் டைம், யூ கேன் அக்செப்ட் இட். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஒரு ஒரு நம்பிக்கை துரோகியை வெளியில் விடுறத விட அவனை கூடவே வச்சுக்கணும், அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அவனை வளர விடக்கூடாது. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கார்ப்பரேட் கம்பெனி உங்களுக்கு துரோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்கள வெளியில் விட்டிங்கன்னா உங்களை அமுக்கிட்டு வேற ஒருத்தனை வளர்த்து விட்ருவாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வேலை பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் யாரையும் வேண்டான்னு உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்பு விஷயத்தில் ஒரு பெரிய மனிதர், ஒரு பெரிய மனிதர்னால் உடனே பணத்தில் ஹைட்டில் இல்லை, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபருடன் மோதல் போக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நபர் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அவர் விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், திருமணமான தம்பதிகள், அவங்க தங்களுடைய கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத 3ஆம் நபர் தலையீடு வரா மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுடைய மனஸ்தாபம் பிரிவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் இந்த ஒரு மாதம் என்றைக்கு ஆரம்பிக்கிறதுனா ஏப்ரல் 2 ஆரம்பிச்சதுன்னா மே 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனுடைய தாக்கத்தை, ஹீட்டை இந்த மார்ச் 28லேருந்தே சந்திக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் வைத்தியநாதர், வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நம்ம போரூரில் ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, போரூர் பக்கத்தில், அதுவும் வைத்தீஸ்வரன் கோயில் தான், வைத்தியநாதர் தான், அதுவும் சிவபெருமான் கோயில் தான். அந்த இடத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தால் வெள்ளிக்கிழமை போங்க, அன்றைக்கி போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க, மன நிம்மதி ஏற்படும். கடகராசியில் பிறந்தோருக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஓவராக இருக்கும். எதை எடுத்தாலும் என்னால் முடியும்பா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாதுங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயம் வெளியூருக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29லேருந்து 31ஆம் தேதி, மார்ச் 29 to 31,
அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய லக்னத்தை பொறுத்து முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, ஆனால் கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 31 ஏப்ரல் 4 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அதாவது உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போய் கேட்பார், டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, முதல்ல ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் படுத்திடுவாங்க, சிச்சோ என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 31 காத்தில் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட்லி சூப்பர், ஹீ இஸ் ஃபைன், ஏன் கவலைப்படுறீங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த அவருடைய பாதிப்புகளில் டக்குன்னு இறங்கிடும். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறதுனால அப்பா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார், பெரியப்பாவுடைய 80ஆம் கல்யாணம் இல்லை சித்தப்பாவுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு வரமாட்டார்னு நினச்சிருந்தா டக்குன்னு எழுந்துச்சு ஓடி வந்துடுவார். அவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். அதனால் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 31 33 அந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தனவரவை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அதுவும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் கடகராசி நண்பர்களுக்கு அந்த நாட்களில் மார்ச் 31 டு ஏப்ரல் 3 நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அது சம்மந்தமான லெட்டர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான லெட்டர் வரும். ஆனால் அந்த நாட்களில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இயர் அண்ட் க்ளோசிங், பாதி கார்ப்பரேட்லேயும் அப்படி தான் வராங்க. ஆனால் இந்த 3ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். ஏப்ரல் 2 3 நிறைய பேர் சொல்லுவாங்க ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்னு. ஏப்ரல் ஃபூல்ஸ் டே கிடையாதுங்க, உங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய நாள். நம்ம அது சில விஷயங்கள் நம்ம வந்து இங்கிலீஷ்காரனை ஃபாலோ பண்ணுறோம், இன்னும் நம்ம மென்டாலிட்டி அடிமை மென்டாலிட்டியாக இருக்குது. ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபார் ஃபூல்ஸ் அண்ட் தட் டூ ஃபார் நாட் ஃபார் இந்தியா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 3 ஏப்ரல் 5 உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான நாட்களாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மார்ச் 28 ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சந்திரசேகரர். அதாவது சந்திரசேகரருங்கிறது வந்து சிவபெருமானுடைய பேர். தலையில் 3ஆம் பிறையை சூடிக்கொண்டிருப்பவன். அந்த சந்திரசேகரர் இருக்கக்கூடிய சிவபெருமானை, சந்திரசேகரராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, காமாட்சி அம்மனை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு அபவாத பெயரோ கெட்ட பெயரோ ஏற்படாமல் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் 28 29 மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் மனசில் அரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் எதிரிகள், உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் மனசில் அரிச்சுட்டே இருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பேசுகிறாங்களே அதாள், அந்த பொம்பளை இப்படி பேசிட்டே, அந்த பையன் இப்படி பேசிட்டானே, அடுத்தவங்க பேசுகிறதேன்னு நினச்சி சங்கடப்படுவீங்க. ஆனால் அதை சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 29 முதல் 31 வரை, மார்ச் 29 முதல் மார்ச் 31 வரை அந்த நாட்களில் செவ்வாயின் பார்வையில் இருக்கார் சந்திரமங்கல யோகம், புதன் சந்திரன் வேதை பொருத்தம். இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். உங்கள் குடும்ப பிரச்சனையில் ஒரு தீர்வை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய மார்ச் 31 டு ஏப்ரல் 4 இந்த நாட்களில் உங்களுக்கு சில திடீர் செய்திகள் சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் மட்டும் இந்த நாட்களில் கோர்ட்டில் போய் பேசினீங்கன்னா ஜட்ஜிலேருந்து எல்லோரும் அப்படியே மூக்கில் விரல வைப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அந்தளவுக்கு யூ வில் ஹாவ் தட் கெப்பாசிட்டி டு ஆர்கியூ. ஸோ எதிராளி அடங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி, அதாவது துலாம் ராசிக்கு போனால் சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாமனார் மாமியார் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ தருவதன் மூலமாக கஷ்டங்களை போக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த சிவபெருமானை குறிப்பாக காசி விஸ்வநாதராக இருந்தால் நல்லது. காசி விஸ்வநாதரை வணங்கி வாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிவன். காசி விஸ்வநாதர் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அந்த காசி விஸ்வநாதரை உங்கள் பிறந்த கிழமையில் வணங்கி வாருங்கள். மன நிம்மதியும் நிர்மலமான மனதும் அமைந்திடும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய லாப விரயஸ்தானங்களில் முதல்ல சஞ்சாரம் பண்ண போகிறார். 28, 29 லாபஸ்தானம், 29லேருந்து 31 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கார். அந்த நாட்களில் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். தம்பி தங்கைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அன்றைக்கி தம்பி கேட்டுட்டான், தங்கச்சி கேட்டுட்டா, அதுக்காக நான் கடனை வாங்கியாவது செலவு பண்ணுவேன். என்னுடைய ஃபீஸை கட்டியாவது நான் அவங்கள செலவு பண்ணுவேன். உங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுவா? எனக்கு வரும், எங்கள் அப்பா கொடுப்பார், எனக்கு ஆண்டவன் கொடுப்பான். இந்த நம்பிக்கையில் வாழ்கிறதுங்கிறது ஓகே, நல்லது தான். ஆனால் ஓவர் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, ஓவர் டோஸ் எதுவுமே போகக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 31 முதல் 3ஆம் தேதி வரை, அந்த நாட்களில் சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால 3ஆம் தேதி வரை, இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் அங்கே பயிற்சி ஆகிறார். எங்கே? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தந்தை ஏதாவது ஆசிட் சம்மந்தமாக, இல்லை பெட்ரோல் சம்மந்தமாக, இல்லாட்டி நெருப்பு சம்மந்தமாக, வெல்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு, இரும்பு சம்மந்தமாக வேலை பண்ணுறாருன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் தந்தை உங்கள் அப்பா கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மேல் அதிகாரிகளோடு அவர் சண்டை போட்டு வருவார், வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமும் இந்த நாட்களில் ஏற்படும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த நபர்கள், அதுவும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், நீங்கள் லவ் விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை சந்திப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு லவ் பண்ணுற பையனையோ பொண்ணையோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத உங்கள் வீட்டார் பார்த்துட்டு அந்த பப்ளிக்லேயே உங்ககிட்ட வம்புக்கு விழுப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துலேருந்து எப்படியாவது விலகி செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இப்படி சப்போஸ் விலகி செல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு ரீதியான விஷயங்களில் நீங்கள் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறது உண்மை. இந்த ஒரு படத்தில் நடிகர் முரளி நடித்த படம், அவர் கடைசி சீனில் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுவார். நீங்கள் உண்மையை மட்டும் பேசினீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரக்கடைசியில் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. புதிய வேலையில் போய் அமர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நண்பர்களை நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கான பரிகாரம், அதாவது இந்த கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், அதாவது தண்ணீர் சார்ந்த சிவன் கோயில், அந்த கோயிலில் தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்று இருக்கணும். இல்லை அந்த கோயிலில் அந்த கிணறு இருக்கணும். அந்த கிணறுலேருந்து அந்த தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுற கோயிலாக இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீர் சார்ந்த சிவன் கோயில் எங்கே இருக்கோ, இல்லை சில பேர் இதை கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கும் கோயில், மகுடேஸ்வரர், அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். நெருப்பு மற்றும் இரும்பினால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் தன்னுடைய பயணத்தை 10ஆம் இடத்திலிருந்து துவக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த வார ஆரம்பமே வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த காம்படிஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 31ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை அந்த நாட்களில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது வேலை விஷயமா இருந்தால் நல்லது, ஏன்னா ட்ராவல் பண்ணுவீங்க, அது ஓகே. ஆனால் பர்சனல் விஷயமா இருந்ததுன்னா அது அனாவசியமான சங்கடங்களை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களிலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சம்பந்தமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய வம்ச விருத்தி, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் திடீர்னு ஒரு சுணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயங்களில் சற்று ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி லவ்வர்ஸ் இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கூட பிறந்தவங்க விஷயத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க பங்காளிகள் இவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அதிக லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை வணங்கி வாருங்கள். அதாவது ஒன்றா காமாட்சி அம்மன் இல்லை மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி எந்த துர்க்கையாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கோயில்கள், அதாவது சிவனும் சக்தியும் இணைந்த கோயிலாக இருக்கணும். அதாவது சிவன் இருக்கணும், சிவன் சன்னதிக்கு அதே சன்னதிக்குள்ளேயே அம்பாளுடைய சன்னதி இருக்கக்கூடிய சிவ கோயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்ட பண வருமானம் ஏற்படும். நீங்கள் இப்போ இந்த லாட்ரியில், கேம்பிளிங்கில், இந்த ஒரு நம்பர் லாட்ரி இதிலெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, இப்போ துபாயில் இருக்கேன் இல்லை சிங்கப்பூரில் இருக்கேன் மலேசியாவில் இருக்கேன் அப்படின்னா இந்த இப்போ இந்த ஸ்வைப்பிங் லாட்ரி இருக்குது. நம்பர் சொன்னால் அது செலக்ட் ஆகும்னு எது சொல்லுவாங்க, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த லாட்ரியில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பதவியோடு சேர்ந்த வேலை. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்புக்கு ஒரு குறைவான வேலையில் செய்வாங்க. இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றத்தின் மூலமாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எதிரிகள் சற்று கவனத்துடன் இருப்பாங்க, அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
நீங்கள் யாரையும் ரொம்ப நம்பி நெருங்கி பழகிடாதீங்க. நம்பி நெருங்கி பழகினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு பலனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா உங்கள் பேரில் படுத்துவாங்க. அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு வஞ்சிக்கப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் கவனித்து கொள்வது நல்லது. இதே இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அவசியமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது. அதாவது என்ன அவசியமோ அதை மட்டும் தான் பேசுவேன், அனாவசியமாக பேச மாட்டேன். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்போது குரு பார்வையில் வருதுனால ஓவராக பேசுவீங்க. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பலத்தை கொடுத்தாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கான விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமி, திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமி இருக்கார். அவரும் சிவன் தான். அந்த தாயுமான சுவாமியை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தாயை போன்ற அன்பை பொழியக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அமைதி ஏற்படுறதுனால ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் ஞாயிறு திங்கள் 28, 29 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறார். அதனால் நீங்கள் குடும்ப விஷயத்தில் அவசரப்பட்டு கருத்து சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது கணவன் மனைவி உறவில், இல்லை தாய் தந்தையர் உறவில், தகப்பன் மகன் உறவில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் எதிரித்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக இந்த கழுத்துலேருந்து அடிவயிறு வரைக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கிட்னி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் நட்புகள் விஷயத்தில் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் யார்கிட்டேருந்து எடுத்துக்கிறது, அம்மா அப்பாக்கிட்டேருந்து எடுத்துக்கிறதா நண்பர்கள்டேருந்து எடுத்துக்கிறதான்னு தெரியாது. நண்பர்கள் சொல்வது இப்பொழுது உசிதமான பலன்களை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்திக்கோங்க. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 31 முதல் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்திலிருந்து குரு ராசியை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நீங்கள் பேங்க்கில் இருக்கீங்கன்னா டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்த பதவி உயர்வு கிடைக்கும். நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், லெக்சராக இருக்கேன், இல்லை காலேஜ் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய 28, 29 இந்த வார ஆரம்பம். அந்த நாட்களில் பண விவகாரங்களில் கமிட்மெண்ட் கொடுத்து சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அவசரப்பட்டு பணம் கொடுக்குறேன், இல்லை பணத்தை வாங்கிக்கோன்னு எதையுமே கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இந்த 29ஆம் தேதிக்கு மேலே பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பேச்சை இழுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த முதல் 2 நாட்களில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் 3ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நிதானத்தோடு செயல்படணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியமோ இல்லை தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ இந்த வார கடைசியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயருடைய அருள் இருந்ததுன்னா இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா தினமும்
ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்து வாருங்கள். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் வரும். நீங்கள் எதை பேசினாலும் கவனமாக பேசுகிறோம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இதில் செவ்வாய் இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கி 2ஆம் தேதி அன்றைக்கி அவர் மீனராசிக்கு போகிறாரு. இது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்த பணம் அல்லது கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தினால பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. மருத்துவ ரீதியான உதவிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உதவியை காட்டிலும் உபத்திரவம் தான் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. இதில் சந்திராஷ்டமம் திங்கட்கிழமை மத்தியானம் 2:30 மணிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதை பேசினாலுமே உங்களுக்கு கை வைக்கிறது எங்கன்னா ஒன்றா குடும்பத்தில் கை வைக்கும், இல்லாட்டி பண விஷயத்தில் பிரச்சனை பண்ணும். இதில் 2ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இமோஷனல் இம்பேலன்ஸ் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு தான். அதே சமயம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பயப்படணும். இவன் வெளியில் போகிறானே, ஏதாவது பிரச்சனை கொண்டு வர மாட்டானா அப்படின்ட்டு. இதில் பத்தாவதுக்கு நீங்கள் தந்தை வழி உறவுகள், குறிப்பாக தந்தை கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் குடும்பத்தில் எது பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இதில் தசமஸ்தானத்துக்கு போகக்கூடிய நாட்களான 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அந்த நாட்கள் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். மகர ராசியில் பிறந்தவங்க, ரியல் எஸ்டேட்டு, பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி நகைகள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது புதிய வேலையில் சேருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மகர ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதம் முடிச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் பேசுகிறதே பூகம்பத்தை போடுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க பேச்சை நீங்கள் கேட்குறத விட உங்கள் பேச்சுக்கு அவங்க கேட்கல அப்படின்னா விட்டு கொடுத்து போயிருங்க. கூட பிறந்தவங்க, உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய தம்பி தங்கைகள், இவர்கள் விஷயத்தில் நீங்கள் தடாலடி முடிவுகள் எடுத்தால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். வீட்டில் சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். சரிபாதியாக பிரிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கவனிக்க முடியுமே தவிர அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தானா எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டாங்க இப்படி பேசினீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். இது தேவையில்லாத லீகல் ப்ரொசீடிங்ஸில் போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிடிவாதம் முடித்து சில சங்கடமான விஷயங்களை, உணவு வகைகளை பிடிவாதமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சோமாஸ்கந்த மூர்த்தம்னு வேறு. சோமாஸ்கந்தம்னா சிவன் பார்வதி நடுவில் முருகன் இருக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்தர் விக்கிரகம் இருக்குது. அது அந்த கோயிலில் போய் வழிபட்டாலும் சரி, இல்லை சோமாஸ்கந்த அமைப்பே அந்த ஒரு கோயிலில் இருக்கும். முதல்ல சிவன் சன்னதி, ரெண்டாவது அம்பாள் சன்னதி, ரெண்டுக்கும் நடுவில் முருகன் சன்னதி இருக்கும். அந்த இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அதே போல் மேற்கு முகமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். உங்களுடைய கோபம் அஸ்தமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த வார கடைசியில் நீங்கள் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். அதுவும் குறிப்பாக 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையில் வர்றதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
உங்கள் பேரில் இருந்த வழக்குகள் பைசலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வார ஆரம்பத்தில் 23, 28, 29 ஆகிய நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அந்த நாட்களில் உங்களுக்கு சில அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை, விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாட்களான 29 முதல் 31 இந்த நாட்களில் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விஷயம், வேலை விஷயத்தில் அன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கோ, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஸ் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேச மாட்டார், வெளியாள்கிட்ட சொல்லுவார், இந்த பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்கள் போய் எதிர்பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாமல் பேச்சுக்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க தங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் 31 முதல் 3ஆம் தேதி வரை சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற, ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்ற சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் தாய் மாமன், அதுவும் அம்மாவுடைய அண்ணன், அவங்க உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அந்த நாட்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. உங்கள் தாய் மாமன் தானே அப்படின்னு போயிட்டு, மாமா எனக்கு ஒரு புல்லட்டை குடும்பமா, வண்டி குடும்பமானா அசிங்கமாக பேசி திட்டி அனுப்புவார். ஏன்டா அவங்க அப்பன்ட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது தேவையில்லாமல் பேச்சு வரும். இது குடும்ப பகையை உருவாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் குறிப்பாக நீங்கள் உங்கள் எதிரிகள், குறிப்பாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வேறு ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இல்லாட்டி லீகல் ப்ரொசீடிங்ஸில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தப்பான வார்த்தை பிரயோகம், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தப்பான வார்த்தை பிரயோகத்தால் அரசாங்க பாதிப்புக்குள்ளாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரத்தை பண்ணினா நல்லது அப்படின்னா, சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள், சிவஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சூரியனார் கோயில், இந்த கொணார்க்கு, இந்த மாதிரி எந்த இடத்துல சூரியன், இப்போ நம்ம சென்னையில் கூட போரூரில் ஒரு கோயிலில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏப்ரல் மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் சிவன் மேலே விழும், சிவலிங்கத்துக்கு மேலே விழும். ஏப்ரல் 21, 22 அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வருவது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று சூரியனையும் சிவனையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தலைமை பதவியினால் பாதிப்புகள் இல்லாமல் அல்லது அரசாங்க பதவிகளால் பாதிப்புகள் இல்லாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு அமோகமான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள், உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயங்கள் இதெல்லாம் சுமூகமாக தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராசியில் சனி சூரியன் சேர்க்கை, தந்தை மகன், தந்தை மகள், அப்பா பையன், அம்மா பையன், இந்த உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஏதாவது சொல்ல போக உங்கள் ஹையர் அஃபீஷியல், உங்கள் மேலதிகாரி அங்கேருந்து பாதி கேட்பார். நீங்கள் ஒரு பாதியை சொல்லுவீங்க, 2வது பாதியை சொல்லும்போது அவர் கேட்டிருக்க மாட்டார். அவர் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வச்சுப்பார். ஸோ மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த அடுப்பில் எல்லாம் கடுகு தாளிக்கிறதுக்கு முதல்ல அந்த கல்லையோ இல்லை பாத்திரத்தையோ சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விடுவாங்க. அதுக்கப்புறமா தான் கடுகு போடுவாங்க. அந்த நெய் சூடாகணுன்ட்டு, அப்போ தான் அது கடுகு வெடிக்கும். ஆனால் உங்கள்கிட்ட உங்கள் ஃபேஸில் கொஞ்சோண்டு கடுகு எடுத்து உங்கள் நெத்தியில் இப்படி மூஞ்சியில் தூக்கி போட்டால் அது வெடிக்கும். அந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்கீங்க. உங்கள் உக்கிரத்தன்மையை குறைத்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் எரிஞ்சு விழுந்து பேசினீங்கன்னா உங்கள் பேரில் மரியாதை குறைவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை நான் பண்ண மாட்டேன் சார்னா ஒழுங்காக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறீங்க, அடுத்தவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு அடுத்தவனை கேள்வி கேட்க முடியாது. அடுத்தவனுடைய ப்ரைவசியில் நீங்கள் போய் கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடக்குதுன்னா அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸை. இல்லாட்டி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள், இல்லை அரசு சொல்லக்கூடிய ரூல்ஸ் எதுவும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா தேவையில்லாத அரசாங்க பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், நான் அரசாங்கத்தில் இல்லை அரசியலில் இருக்கேன், நான் பதவி கிடைக்குமா அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் சண்டை போட்டு உங்களுக்கு வர வேண்டிய பதவியை இழப்பதற்கான சூழ்நிலைகள். யாரையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களையும் யாரும் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களை சந்தேக கண் கொண்டு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணம் சார்ந்த வார்த்தை சார்ந்த தொழில் செய்பவர்கள் தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட கத்தி கோவப்பட்டு உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10வது இடத்துக்கு சனி பார்வை. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், நீங்கள் தினமும் ஆஞ்சநேயரை சாயந்தர வேளையில் வழிபடுங்க. காலையில் சூரிய பகவானுக்கு உண்டான ஆதித்ய கிருதயம் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னா, ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லை, மனசை ஒருமுகப்படுத்தலாம். அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பேசலாங்கிற அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை அந்த சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக பெரிய மனிதர்களிடமோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களிடமோ அனாவசிய மன பாதிப்புகள் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.